மனையில் 4,75,00,000 ரூபாய் வரவு செலவு செய்து அரசு வாகனங்கள் பழுது பார்க்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு அரசு மோட்டார் வண்டிகள் பராமரிப்பு நிறுவன தொழிலாளர் சங்கத்தினர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற சங்கத்தின் வைரவிழா மாநில மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன், அரசு மோட்டார் வண்டிகள் பராமரிப்பு துறையில் 474 காலி பணியிடங்களை நிரப்பாமல் விடிய அரசு ஏமாற்றி வருவதாக சாடினார். போன வருஷம் மட்டும் தனியார் பணிமனையில் வேலை செஞ்சது 4,75,28,888 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த துறை கவர்மெண்ட் பணத்தை பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காசு நாங்கள் தான் சொல்றோம். இந்த காசை கொண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 தொழிலாளியை அமல்படுத்தினான்னு சொன்னா அதை விட கம்மியாக தான் செலவாகுது. தப்பு ஏன் சொன்னா முறைகேடு கண்டிப்பா நடக்கும். வருகின்ற மே 23ஆம் தேதியுடன் முடிவடையும் குட்கா பொருட்களுக்கான தடையை நிரந்தரமாக தடை செய்ய வலியுறுத்தி புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தமிழக மக்கள் அமைப்பினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கும் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நிரந்தரமாக தடை செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் அமைப்பாளர் சிரில் அலெக்சாண்டர், திமுக அரசின் மெத்தன போக்கு போதைப் பொருட்களை அனுமதிப்பது போல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுலாம் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் நிச்சயமா பண்ணணும். இவங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்றாங்க. அது வேலைக்கு ஆகாது. நிரந்தர தடை இல்லாம நாங்கள் அப்பப்போ பண்றோம் அப்படின்றது அது அனுமதிக்கிறது தானே தவிர தடை கிடையாது. அதனால நிரந்தர தடை மட்டுமே ஒரே தீர்வாக அமையும். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பிற்கு ஆட்களை சேர்த்த விவகாரத்தில் பிடிபட்ட இளைஞர்களுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பிற்கு இளைஞர்களை மூளை சலவை செய்து சேர்த்துவிட்ட விவகாரத்தில் 4 பேர் பிடிபட்ட நிலையில் நாகையைச் சேர்ந்த அல்பாசித் அமீன் என்பவரும் சிக்கினார். இதில் தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அல்பாசித் அமீனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.